ஃபஸ்ட்டு வானல் ஹீட் பண்ணி வரமிளகா 2, பட்டை 2, லவங்கம் 2, 1 ஸ்பூன் நிறைய மிளகு போட்டுக்கோங்க, சோம்பு 1/2 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், கசகசா 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா சிவந்து வர அளவுக்கு வறுத்துக்கிட்டு ஆற வச்சு அரைச்சி வச்சுக்கலாம். அடுத்தது 1/2 கிலோ சிக்கனில் 2 ஸ்பூன் தயிர் போட்டு 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அப்படியே இருக்கட்டும். அடுத்தது மண் சட்டி சூடு பண்ணி 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 2 பட்டை 2 லவங்கம் பிரிஞ்சி இலை 2 போட்டு ஹீட் ஆனதும் 3 பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கிட்டோம். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதங்கின பிறகு 2 நல்லா பெரிய தக்காளியாக மிக்சியில் கொரப்பாக அரைச்சி இப்போ இதில் போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கின பிறகு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இப்போ இந்த ஸ்டேஜில் கலந்துக்கலாம். அதையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதங்கின பிறகு இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கனை இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கலாம். மசாலா டேஸ்ட்டு ஃபுல்லாக இப்போ சிக்கனோடு சேர்ந்து நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ இதில் 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மூடி வச்சு கொதிக்க விடலாம். கொதிக்க ஆரம்பித்த உடனே கருவேப்பிலை இலைகள் சேர்த்து உருளைக்கிழங்கும் போட்டு மறுபடியும் நம்ம மூடி வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு வேகிற வரைக்கும் கொதிக்கட்டும். உருளைக்கிழங்கு வெந்த பிறகு நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் திருவல் சேர்த்து அதை அரைச்சி சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் கொதித்த பிறகு கொத்தமல்லி இலைகள் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். வீடியோக்காக சொல்லலைங்க, செம்ம டேஸ்டான சிக்கன் கிரேவி ரெடி.